வலைக்கும் சலாம். பாத்திமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்களேன். சகோதரி பாத்திமா, அவங்க பெண்கள் காது குத்தலாமாங்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நம்ம மார்க் அறிஞர்களுக்கு மத்தியிலேயே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த காது குத்துவதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹதீஸ்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியாக காது குத்துங்க என்ற கருத்திலையும் ஹதீஸ்ல நேரடியா இல்லை. காது குத்தாதீங்க என்ற வாசகமும் நேரடியாக ஹதீஸ்கள்ல கிடையாதுங்க. அப்ப நேரடியாக ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால், அப்ப நம்ம வேற ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் அது கூடுமா கூடாதா என்று தீர்மானிக்க வேண்டும். அப்ப நம்ம குர்ஆனை எடுத்து நம்ம ஆய்வு செய்கிறோம், ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்கிறோம். அந்த ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த காது குத்துவது என்பது பல குர்ஆன் வசனங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல எச்சரிக்கைகளுக்கும் எதிராக இருக்கிறது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். எப்படியெல்லாம் எதிராக இருக்கிறது? குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 119வது வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல சேலஞ்ச் பண்ணிட்டு வருவான் இல்லையா? அப்ப நான் மக்களை என்னவெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்ப அவன் சொல்றான், நான் மக்களை வழி கெடுக்குவேன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு வாசகத்தை அவன் யூஸ் பண்றான். என்ன யூஸ் பண்றான்? ஒல ஆமுரன்னஹும், நான் அவர்களுக்கு ஆணையிடுவேன், இப்லீஸ் ஆகிய நான் மனிதர்களுக்கு ஆணையிடுவேன். ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆம், கால்நடைகளுடைய காதுகளை கிழித்து விடுவார்கள். ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றுவார்கள். அல்லாஹ்வாகிய நீ இருக்கிறிய, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வர்றான், நீ எந்த கோலத்தில் அவங்கள படைச்சிருக்கிறியோ அது சரியில்லைன்னு சொல்லி அதை மாற்ற வச்சுப்படுவேன். அப்ப அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு இப்லீஸ் சொன்னதாக குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் நம்மளை ஒரு கோலத்தில் படைத்திருக்கும் பொழுது அந்த கோலத்தை மாற்றுறது என்பது அல்லாஹ்வுடைய படைப்புல குறை சொல்ற மாதிரி. அதே மாதிரி 23வது சூராவுல 14வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் தனக்கு பட்டம் சுட்டிக்கிறான், அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களிலேயே அழகுற படைப்பவன் நான் தான். நீங்க கூட சிலதை படைப்ப, வீட்டை படைப்ப, கட்டடத்தை படைக்குவ, மைக்க படைப்ப, பேனாவை படைக்குவ, சில என்னதை படைப்பாய். ஆனால் நான் தான் அழகுற படைக்கக்கூடியவன், அஹ்ஸனுல் காலிகீன் என்று அவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான். 25வது சூராவுல 2வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்திருக்கிறான். வகத்தரஹு தக்தீரா, அதை திட்டமிட்டு ஒரு கச்சிதமாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் 25:2 சொல்றான், அல்லாஹ் எல்லா பொருளையும் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா கச்சிதமாக படைத்திருக்கிறான். யார் யார் எப்படி இருக்கணுமோ, எது எது எப்படி இருக்கணுமோ அப்படி படைத்திருக்கிறான். ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதான் கச்சிதமான அமைப்பு. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதான் கச்சிதமான அமைப்பு. அப்ப அந்த மாதிரி எல்லா பொருள்களையுமே கச்சிதமாக அவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு 25:2 அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். 30வது சூராவுல 30வது வசனத்துல லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் படைத்திருப்பதற்கு மாற்றம் செய்வது என்பது கூடாது, மாறுதல் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், 30 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 23:17 சொல்லி காட்டுகிறான், வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், இந்த படைப்பை விட்டு நம்ம அலட்சியமாக கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. கவனமிட்டு ஏதோ ஒன்று விட்டுறாள் நான் கிடையாது. எது எது எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா வைக்குவேனே தவிர ஏதோ ஒரு அலட்சியமா பொடுபோக்க ஏதாவது மறந்துடுவேன், எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவேன் என்பது நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 54:49 சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், ஒவ்வொரு பொருளையும் அது அதற்குரிய அளவோடு தான் திட்டத்தோடு தான் நாம் படைத்திருக்கிறோம். 64 அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கிறான்,
ஒசவ்வரக்கும், அவன்தான் உங்களுக்கு வடிவம் தந்தான், ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்கள் வடிவங்களை அழகுற அமைத்தான் அப்படின்னு சொல்லி 64:3 சொல்லி காட்டுகிறான். 67:14 சொல்லி காட்டுகிறான், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவனுக்கு தெரியாதா, எது எது எப்படி வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா, வஹுவல் லத்தீஃப், அவன் நுணுக்கமானவன், நுணுக்கமா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட கூட விடாம செய்யக்கூடியவனாக்கும் அப்படின்னு சொல்லி 67:14 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 95வது சூராவுல 4வது வசனத்தில் சொல்லுகிறான், வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை அழகான வடிவத்தில் நம்ம படைத்திருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ஒரு ஆண் என்பவன் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறானே, அதுல ஏதாவது இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணண்டா இன்னென்ன மாதிரி இருந்தா தான் ஒரு பெண்ணு, அதான் பெண்மைக்கு உள்ள அழகுன்னு வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்ப நம்ம காது குத்துறவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு காதுல ஒரு துவாரம் இருந்திருக்குன்னு அல்லாஹ் மிஸ் பண்ணி விட்டான், இதையும் சேர்த்து வைக்கிறது தான் அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் காது குத்தி இருந்து ஒரு 2 பேருக்கு அந்த ஓட்டை இல்லாம இருந்தால் அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய படைப்பை குறை சொன்னதா வராது, அது மருத்துவ ரீதியா உள்ள ஒரு கோளாறுன்னு வந்துடும். எல்லாருக்கும் நல்ல பல்லா இருந்து ஒரு ஆளுக்கு பல்லு நீட்டிட்டு இருந்தா அது ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம மாத்தினா அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்தணும்னு வராது. ஏன், பல்லு இப்படித்தான் இருக்கணும்னு லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் காட்டிவிட்டான். ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு குறைபாட்டோட உன்னை காட்டுறான்னு சொன்னா அந்த குறைபாட்டை சரி செய்யறதுங்கிறது வேற. அல்லாஹ் பொம்பளைன்னு படைச்ச ஒரு பொம்பளைக்காவது காதுல ஓட்டை போட்டு படைச்சிருக்கானா? இல்ல. அது ஒரு தேவை, அது ஒரு அழகு என்று இருந்தால் அதை படைக்க அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க ஒரு ஓட்டை, ஒரு பொம்பளைன்னா ஒரு ஓட்டை இருக்க வேணாமா, காதுல ஒரு துவாரம் இருக்க வேணாமா, இதை அல்லாஹ் விட்டுட்டானே, நம்ம தானே சரி பண்ண வேண்டி இருக்குது என்ற ஒரு கருத்து அதுல வருமா வராதா? அப்ப ஏன் அப்ப அல்லாஹ் தப்பா படைச்சிட்டாங்கிறீங்களா? இது ஒரு அடிப்படை விளங்கிக்கிறணும். அப்ப நம்ம காது குத்தும் போது நம்மள அறியாம காதோ மூக்கோ குத்தணும்னு சொன்னா அல்லாஹ் இந்த மூக்குல ஒரு துவாரம் போட மறந்து விட்டான், மூக்குல துவாரம் இருப்பதுதான் அழகு, அது அவனுக்கு தெரியல. காதுல ஒரு துவாரம் இருக்கிறது அழகு, இந்த அழகு கூட அவனால கண்டுபிடிக்க இயலல என்று நம்மளை அறியாமலேயே அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு தகுதியில, அவனுடைய திறமையில, அவனுடைய ஆற்றல்ல, அவனுடைய நுணுக்கமான நுண்ணறிவுல நம்ம குறை காண்றோம். அதனால அல்லாஹ்வை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறதுனால இதை தவிர்க்கணும்ங்கிறது ஒரு அடிப்படை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், சபிக்கிறாங்க சிலரை. அந்த சபிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல என்ன வருதுன்னு கேட்டா, அல் முகையிராத் ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இது புகாரியில நீங்கள் 5943, 5939, 5931, 4886, 5948 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன வழங்குறோம், அல்லாஹ் ஒரு விதத்துல ஆம்பளைக்கு எதையெல்லாம் படைச்சிருக்கிறான் அதான் ஆம்பளைக்கு அழகு, பொம்பளைக்கு எதையெல்லாம் படைச்சிருக்கிறான் அதான் பொம்பளைக்கு அழகு. அதுக்கு மிஞ்சி அவன் ஏதோ குறை வச்சுட்டான்ற மாதிரி வருவது அல்லாஹ் உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் நம்ம என்ன மரியாதை கொடுக்கிறது? நான் அழகா கச்சிதமா படைச்சிருக்கேன்னு சொல்லும் போது நீ கச்சிதமா படைக்கலன்னா என்ன அர்த்தம்? அழகுற படைத்திருக்கேன்னு சொல்லும்போது அழகுற படைச்சியா, இந்த ரெண்டு துவாரம் விட்டுட்டேன் பின்ன அழகுற படைச்ச அப்படின்னு கேள்வி கேட்கிறோமா இல்லையா? அந்த கேள்வி அதுக்குள்ள அடங்கி இருக்கா இல்லையா? இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொஸ்டின் ஆகிவிடும் என்று நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் 2 கேள்விக்கு இப்ப கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் தான் படைக்கிறானே, சுன்னத்து ஏன் பண்றீங்க, அல்லாஹ் படைச்சபடி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 பதில் அதுக்கு இருக்கிறது. சுன்னத்து பண்ண சொல்லி நமக்கு ஆர்டர் இருக்கிறது, படைச்ச அல்லாஹ்வே என்ன செய்யறான், தூதர் மூலமா அதை நமக்கு கட்டளை இடுறான், நமக்கு அதிகாரம் தந்துட்டான். காதுக்கு அப்படி ஒரு அதிகாரம் தந்தான்னா செஞ்சுட்டு போயிடுவோமே. அப்ப இது அதிகாரம் தந்துட்டாங்கிறது ஒண்ணு. இரண்டாவது அது ஒரு அழகுக்காக செய்யறது கிடையாது, அது அந்த கருவறையில் இருக்கிற வரைக்கும் அது மூடி இருந்தா தான் சேஃப்டி, அதனால அது மூடி வச்சிருக்கான் அல்லாஹ். வெளியே வந்த பிறகு அது எடுக்கிறது தான் சேஃப்டி. அதுக்காக வேண்டி அதுக்கு 2 நிலையை அல்லாஹ் உண்டாக்கி இதை எடுத்துருங்கப்பான்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் மூலமா சொல்லிவிட்டான்.
அதை கொண்டு போய் இதுல போய் ஜாயின் பண்ணக்கூடாது. இதுக்கு ரசூல் மூலமா சொல்லி இருந்தா நம்ம செய்யறதுல முதல் ஆளா நாம இருப்போம். ரசூல்லா சொல்லல. அடுத்து என்னன்னு கேட்டா வந்து சஹாபாக்கள் ஒரு பெருநாள் தொழுகையில ரசூல்லா வந்து உரை நிகழ்த்துறாங்க. பெண்களும் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கூட்டம் அதிகமாகி போச்சு, மக்கள் எல்லாம் பெருகிட்டாங்க பிற்காலத்தில். அப்ப ரசூல்லா பேசுனது கடைசி வரைக்கும் எட்டல. மைக்கெல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, கடைசி வரைக்கும் எட்டல. உடனே பெண்களுக்கு விளங்கலன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போய் பெண்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட நின்று அங்க ஒரு பயான் பண்றாங்க, அங்க ஒரு ஹுத்பா நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தின உடனே அதுல முக்கியமா அவங்க வந்து தர்மம் செய்யறதை பத்தி வலியுறுத்துறாங்க. ஏழைகளுக்கு உதவுவதற்காக வேண்டி தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க, அந்த வகைக்காக வேண்டி நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டுறாங்க. உடனே அந்த தர்மங்களை கூட திரட்டி பைத்துல் மால்ல வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாங்கிறது இது ஒரு முன்மாதிரி. அது மாதிரி பிலால் என்ன செய்யறாங்க, போய் கலெக்ஷன் பண்றாங்க. அதுல அந்த ஹதீஸ்ல வருகிறது, இது புகாரியில 98வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 7-10 இடத்துல அந்த ஹதீஸ் வருது. அதுல என்ன வருது, பெண்கள் வந்து தங்கள் காது வளையங்களை கலட்டி போட்டாங்கன்னு வருது. இந்த காது வளையங்களை கலட்டி போட்டாங்க என்கிறதை வைத்துக்கொண்டு அப்ப காதுல வளையம் போட்டிருக்கலாம்ல, வளையம் போட போய் தானே கழட்டி போட்டாங்க, காது குத்தாட்டி இப்படி வளையம் போடுறது என்று ஒரு கேள்வியை கேட்டு இதுல இருந்து நமக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் உன்னை அனுமதிச்சாங்கன்னு சொன்னா அது அனுமதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல எதுக்கு அனுமதி இருக்குது, குத்துறதுக்கு அனுமதி இருக்குதா, ஏற்கனவே குத்தி இருந்தால் பரவாயில்லை என்பதற்கு அனுமதி இருக்குதா? காது குத்த அனுமதி இருக்குன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் எப்படி காட்டணும்? ரசூலுல்லாஹ் முன்னால் ஒரு பெண் வந்தாங்க, அவங்க முன்னில வச்சு காது குத்துனாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா காது குத்துறத அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல அதிகபட்சமா என்ன தெரியுது, இந்த சட்டங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி பெண்கள் காது குத்தி இருப்பார்களே ஆனால், அதுல ஏதோ வளையங்களை போட்டிருப்பார்களே ஆனால், அதை குத்துனது குத்தியாச்சுல, அப்புறம் போடுறது தப்பு இல்லை, குத்துவதான் தப்பே தவிர ஆல்ரெடி குத்தி விட்டார்களே ஆனால் அது பிரச்சனை இல்லை. அதனால காது வளையம் போட்டாங்கன்னு ஒரு வழக்கம் கொடுக்கலாம். சில பேர் அதையும் மறுக்கிறாங்க. காது வளையம்னா அது ஓட்டவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரசிங் மாதிரி வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அடிப்படையோடு போடப்பட்டதா இருக்கலாம். காது வளையம் வருது, காதுல எப்படி மாட்டின வளையமா கூட இருக்கலாம். அதனால வந்து காது வளையம்ங்கிற வைத்துக்கொண்டு அதுல ஒரு துவாரம் இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிற கருத்துடைய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இது ஒரு கொஸ்டின் ஆகாது. இல்ல இல்ல காதுல துவாரம் தான் இருந்துச்சு என்று ஆர்குமெண்ட் பண்ணினா கூட அப்ப கூட என்னதான் வரும், குத்துறதுக்கு அனுமதி வராது. என்ன வரும், ஏற்கனவே குத்தி இருப்பவர்கள் அறியாம காலத்தில் குத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க அந்த நகையை போட்டிருந்தார்களே ஆனால் அதை வந்து குறை சொல்லக்கூடாது, அதை வந்து தடுக்க தேவையில்லை. அது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை வந்து அவங்க முன்னிலையில் கழட்டி போட்டதுனால அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் எடுத்துக்கிற முடியுமே தவிர காது குத்துறதை அனுமதிக்கிறதுக்கு வேற எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஒரு அழகுன்னு நினைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் உலகத்தினுடைய பல பகுதிகளில் உள்ள பெண்கள் வந்து இதெல்லாம் இல்லாம தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி பழகிட்டதுனால அது அழகா தெரிகிறது. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் பேர் இதுல தீவிரமா அதை எதிர்த்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அது வந்து இது அழகாய்க்கிறோம். ஒரு காலத்துல வந்து சேலை அழகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சுடிதார் போட்டா கேலி பண்ணுவாங்க. இப்ப சுடிதார அழகாயிடுச்சா இல்லையா, இப்ப புர்காவை அழகாக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் புர்காவை நோக்கி திரும்பிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியா முதல் போடும்போது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதனால எல்லா விஷயங்கள்லையும் நம்ம எப்படி முன்மாதிரியாக இருந்து சரியானது என்றால் உறுதியாக நம்ம நின்றோம் என்று சொன்னால், அதை பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால், எல்லாரும் அதை மாறிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப நல்லதாயிரும். அது போக இதுல பலவித கெடுதிகள் நீங்க பார்க்கணும். தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது மார்க்க ஒரு காரணம் இல்லாம வேதனையா இல்லையா, அது புண்ணாக்குறது வேதனையா இல்லையா? நம்ம தான் கண்டிக்கிறோம், பிற மார்க்கத்தில் வந்து கடவுள் பேரால் இதெல்லாம் பண்றாங்க தப்புங்கிறோம், நம்மளே போட்டு இது பண்ணிக்கிறோம். அதுல மூக்குல காதுல நகையை போட்டிருக்கும் போது குழந்தைகள் பிடிச்சி இழுத்துச்சுன்னு வைங்க, எதுலையாவது மாட்டிக்கிடுச்சுன்னு வைங்க, ரத்தம் ஊத்தி புண்ணாகி போயிடும், வலி தாங்க முடியாது. இது மாதிரி எல்லாம் அதுல வந்து எவ்வளவு அசௌகரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது. சுதந்திரமா இயற்கையாக அவங்களால செயல்படுவதற்கு நிறைய முட்டுக்கட்டையா இருக்கும். இது இல்லாதவங்க செயல்படுற மாதிரி அவங்களால செயல்பட முடியாது. இப்படி பலவிதமான அசௌகரியங்களை தரக்கூடிய ஒரு காரியத்தை மார்க்கத்தின் முத்திரையில் நம்ம செய்யணுமா என்பதை யோசிச்சு பார்த்து இந்த காது மூக்கு குத்துற ஒரு வழக்கத்தை விட்டு ஒழிக்கணும். எல்லாரும் ஒழிச்சு கொஞ்சம் பேர் ஒழிச்சிட்டோம்னு சொன்னா அதை வந்து அடுத்தவங்களும் எடுத்து நடத்த தயாரா இருக்கிறாங்க. இது போக
இந்த காது முன்னொன்னு கவனிங்க. இந்த காது மூக்கெல்லாம் வந்து நகை போடுவதற்கு தான் இந்த துவாரம் போடணுங்கிறாங்க, நகை போட்டு அலங்கரிக்கிறதுக்கு. இப்ப பெரும்பாலும் வீட்டுக்குள்ள தான் இருக்க போறாங்க என்ப வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. வெளியில போகும்போது நீங்க நகையை போட்டு அலங்கரிச்சுட்டு போயாலுமா, அலங்காரத்தை கூட அடுத்தால காட்ட முடியுமா? அது கூட மார்க்கத்தில் தடை இருக்கிறது. இதெல்லாம் கருத்துல